ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் மூலமாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்பொழுது தேவ செய்திக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம். எனவே நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரே தேவ செய்திக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரை ஆறுதல்படுத்துகிற வார்த்தையாக, தேர்தல்படுத்துகிற வார்த்தையாக, குணப்படுத்துகிற வார்த்தையாக, எங்களை சீர்படுத்துகிற வார்த்தையாக கடந்து வர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியான ஆண்டவரை இன்றைக்கு என்ன பேச வேண்டும் அதை எங்களுக்கு பேசித்து போதித்து நடத்தும்படியாக நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரை பலப்பட, ஆண்டவரை உமக்களாக, ஆண்டவரை ஆவிக்குரிய ரீதியில் வளர கதை பேச வேண்டுமாய் நம்முடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்து நாம் அதை மேம்படுத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் புறக்கணிப்பு என்கிறதான தலைப்பின் கீழே நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் புறக்கணிப்பு என்பது மிக மிக அநேக இடங்களில் காணப்படுகிறது. அநேக நபர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இது நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மன உளைச்சலுக்குள்ள ஆளாக இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேதனையோடு கூடயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைய தினத்தில் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுகிறது, அதை எப்படி நாம் அதை விட்டு வெளியே வருது அப்படின்றத குறித்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், இதே போல் புறக்கணிப்புகளாக ஆளாக்கப்பட்டவர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அதை அவங்க எப்படி மேற்கொண்டாங்க, தெய்வ உதவியோடு அவர்கள் எப்படி மேற்கொண்டாங்கன்னு சொல்லி நாம் பார்த்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும், நாமளும் மேற்கொள்கிறதுக்கு அது ஏதுவாக அமையும் என்று சொல்லி நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். எடுத்தவளும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்லது, நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 48வது பக்கத்தில் இருக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்த காரியங்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய சகோதரர் எல்லாராலையும் பகைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவன் அவன் ஒரு காரியத்தையும் தவறாக செய்யலை, ஒரு காரியத்தையும் சகோதரருக்கு விரோதமாக அவன் செய்யவே இல்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், யோசேப்பை தன்னுடைய சகோதரர் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பகைத்தார்கள் என்று சொல்லி. அதுக்கு காரணம் அவங்க சொல்லுகிறாங்க, தகப்பன் எல்லாரை காட்டிலும் அவனை அதிகமாக நேசித்ததுனால தான் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி அநேக இடங்களில் நாம் காரணமாகவே இருக்க மாட்டோம், ஆனால் நம்மை பகைப்பார்கள். காரணமில்லாமல் பகைக்கிற உலகத்தால் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட அவர் எதையும் யாருக்கு விரோதமாக செய்யவே இல்லை. ஆனால் அவரை சகோதரர் எல்லாரும் பகைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சகோதரர் எல்லாரும் அவனை ஒதுக்கி வைக்க பார்த்தாங்க, புறக்கணித்தாங்க. அவனை என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்கி வைத்தாங்க. அவனை எல்லாரும் விரோதமாக எழும்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். நம்ம யாருக்கு விரோதமாக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம ஒரு குற்றமும் செஞ்சிருக்க மாட்டோம், யாரையும் நம்ம பகைச்சு நல்லது தான் நம்ம செய்வோம். ஆனால் நாம் எல்லாராலையும் பகைக்கப்படுவோம், எல்லாராலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா விரோதிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதமும் நம்ம கற்றுக்கொள்ளும். ஏன்னா நீதி நிமித்தமாக நமக்கு என்ன உண்டாகுமா, அந்த உலகத்தில் பகை உண்டாகும் என்று சொல்லி. யோசேப்பு அப்படி தான், அவன் செயல் எதுவுமே செய்யலை. தகப்பன் அவனை என்ன பண்ண எல்லா சகோதரரை காட்டும் அதிகமாக நேசித்தான். அதை பார்த்து சகோதரர் பொறாமை கொண்டு அவன் என்ன பண்ணாங்கன்னா பகைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 5வது வசனத்தில் சொல்லும் பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். கடவுள் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார், ஒரு கனவை கொடுக்கிறார். அவனுக்கு அந்த கனவை என்ன பண்ணுறான், தன்னுடைய எல்லா சகோதரர்களுக்கும் உதாரணம் சொல்லுகிறான். வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவள் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதுவும் அவனுடைய தவறு கிடையாது. தேவனாய கர்த்தர் அவன் மீது வைத்திருக்க திட்டத்தை அங்கே என்ன பண்ண கணவன் மூலமாக அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அது தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன் தகப்பனாருக்கும் சொன்ன பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சொப்பனத்து நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது இன்னும் அதிகமாக அவர்கள் என்ன பண்ணாங்களாம், பகைத்தார்கள் என்று சொல்லி. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதுவுமே செய்யலை, ஆனால் அவனுக்கு பகை மட்டும் அதிகமாகுது. பகை நிமித்தமாக புறக்கணிப்பு அதிகமாகுது. அவனை கூட பிறந்த சொந்த சகோதரர்களே அவனை புறக்கணிக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி. இன்றைக்கி அநேகர் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் நிமித்தமாகவும் தேவன் நம்ம கொடுத்துருக்க திட்டத்தின் நிமித்தமாகவும் தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற தரிசனங்களை நாம் செயல்படுத்துகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அல்லது நமக்கு அறிமுகங்களாக இருக்கட்டும், நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக கூட இருக்கட்டும், ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பகைப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது, நம்மளை புறக்கணிப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. எனவே நாம் இப்படிப்பட்ட புறக்கணிப்பு நமக்கு வரும் பொழுது நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது.
நான் யாருக்கு எந்த குறையும் செய்யலையே, நான் யாருக்கு எந்த தவறு செய்யலையே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க, ஏன் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்கன்னு சொல்லி நாம் வேதனைப்படக்கூடாது. இப்படி இப்படி நம்ம அதை நம்ம மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையில் அது பாருங்கள், திஷ்டாந்தரமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய சகோதரரால் என்ன பண்ணப்பட்டான்? பகைக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான் என்று சொல்லி, அவன் புறக்கணிக்கப்பட்டான் என்று சொல்லி எதுவும் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தின் நிமித்தமாக அவங்க சகோதரர் என்ன பண்ணாங்க? வசனம் 11 சொல்லுகிறது, அவன் 11 வாசிக்கும் பொழுது அவன் சகோதரர்கள் அவன் மேல் என்ன பண்ணாங்கன்னா பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு பொறாமை வேற வருது அவங்களுக்கு. இத்தனைக்கு ஈவன் நம்ம ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு விரதமாக. ஆனால் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து, தகப்பன் நேசிக்கிறதை பார்த்து, கடவுளும் அவனை நேசிக்கிறதை பார்த்து அவன் சகோதரால் பொறுத்துக்கொள்ள முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யோசிப்பில் பொறாமப்படுறான். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. ஒரு மனுஷன் உயர்வுக்கு போயிட்டான்னா அந்த உயர்வை பார்த்து என்னப்படுகிறார்கள் என்று சொல்ல பொறாமைப்படுகிறார்களே தவிர, அந்த உயர்வுக்காக அவர்கள் செலவழித்ததான உழைப்பை யாரும் பார்க்கறது கிடையாது, அவருடைய நேர்மையை யாரும் பார்க்கறது கிடையாது, அவர்கள் செய்த செயல்களை கிரியைகளை யாரும் பார்க்கறது கிடையாது. ஆனால் அவங்க அந்த பொசிஷனை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உயரத்தில் போயிட்டாங்களே, இவங்க தேவனால் உயர்த்தப்பட்டுட்டாங்களே, இவங்க மனுஷில் உயர்த்தப்பட்டாங்களேன்னு சொல்லி அந்த உயர்வை பார்த்து பொறாமைகள் தான் அந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகமானது அப்படிப்பட்ட காரியத்துக்காக தான் இருக்குது. உலகத்தின் மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகரால் என்ன பண்ணுறாங்கன்னு புறக்கணிக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்படுறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மனுஷனாக தான் இருப்பாங்க, அவங்க நல்லா அது செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா காரணம் இல்லாமல் பகைப்பாங்கன்னு சொல்லி இந்த சகோதரர்கள் கூட பிறந்த சகோதராலை கூட யோசிப்பீங்க என்ன பண்ணான்னா பகைக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான், பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்கள், யோசிப்பு இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம்னு சொல்லி அவங்க பார்த்து ஆராய்ந்து அந்த கிரியையில் அவரும் சிதறலாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருப்பார். அங்கே ஆபேலுடைய காயினை குறித்து பார்க்கும் பொழுது காயினை பார்த்தா தான் சொல்லுங்க, நன்மை செய்த அவனுக்கு மேன்மை இல்லையே என்று சொல்லி. இதுதான் இங்கே அநேக மக்கள் கவனிக்க தவறுகிறாங்க. ஜனங்க உயர்வுக்கு ஒரு கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார் என்று சொன்னால் அதனால் அந்த உயர்வுக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் சிந்திக்கிறத விட்டுட்டு, அதை ஆராயறதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த உயரத்தில் இருக்கிற அவனை எப்படியாவது என்ன கீழே தள்ளணும், அவனை எப்படியாவது என்ன நம்ம மடங்கடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. யோசிப்பை கூட அப்படி தான் அவனுடைய நிலைமை, அவனுடைய தரத்தை பார்த்து அவன் தேவனும் நேசிக்கிறாரே, மனுஷனும் அவனை எங்கள் தகப்பனாலே நேசிக்கப்படுகிறான், தேவனால் நேசிக்கப்படுகிறான் என்று சொல்லி சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெளிவாக சொல்லுகிறது வேதம். அவன் சகோதரர்கள் அவர்கள் மேலே என்ன பண்ணாங்கன்னா பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி. அவர்கள் பொறாமை கொண்டது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே 18வது வசனம் சொல்லுகிறது. 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவனை தூரத்திலே வருகிறதை கண்டு தங்களை சமீபமாக வருகிறதுக்கு முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. பாருங்க, சகோதரர்லாம் சேர்ந்து அவனை கொலை செய்கிறதுக்கு சதி ஆலோசனைப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி தான் நல்லவங்களை அழிக்க தான் பார்ப்பாங்க. இந்த உலகம் ஏன்னா உலகமானது துர்மார்க்கத்தால் நிறைந்திருக்கிறது, பாவத்தால் நிறைந்திருக்கிறது. இங்கே பரிசுத்தமாக ஆளுகிறவர்களையும் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவர்களையும் நீதிமான்களையும் அழிக்க தான் இந்த உலகம் தேடும். யோசிப்பை குறித்து பார்க்கும்பொழுது அவன் நீதிமானாக இருந்தான், அவன் தேவனுக்கு பிரியமாக நடந்தான், தகப்பனுக்கு பிரியமாக நடந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க யோசிப்பை போல மாறணும்னு நினைக்கல, அந்த நல்லவனை கொல்லணும்னு நினைச்சாங்க, அந்த நல்லவனை அழிக்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கெட்டவளாக இருந்தனால, இவன் ஒருத்த மட்டும் நல்லவனாக இருக்கனால இவன் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த நல்லவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்க பார்த்தாங்க. எது சொல்லுகிறது? அவங்க சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவனை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சதி ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் அப்படி தான் நிறைய பேர் எழும்பலாம். தேவனுக்காக வாழ்கிற பொழுது, தேவனுக்காக நாம் வைராக்கியம் ஜீவிக்கிற பொழுது, தேவனுக்காக நாம் ஊழியம் செய்கிற பொழுது, தேவனுக்காக நாம் எதையால் எழும்பி செய்ய வேண்டும் சொல்லி நாம் எழும்புகிற பொழுது நம்ம அமுக்கு இந்த உலகம், நம்மளை அழிக்க பார்க்கும் இந்த உலகம். நாம் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. யோசிப்பை பார்க்க அவன் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவனுடைய சகோதரன் என்ன பண்ணாங்கன்னா அவனை பகைத்தார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அவனை அழிக்கிறதுக்காக சதி ஆலோசனை பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம உலகம் அப்படி தான் பயந்துருக்கு. எனவே நாம் தைரியமாக இருங்க. ஏன்னா யோசிப்பு இப்படிலாம் அந்த யோசிப்பு அவனை என்ன பண்ணார்? தன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் கடந்து போனார். அது மாத்திரம் 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 28வது வசனத்தில் அவன் என்ன பண்ணுகிறாங்கன்னு சொன்னால், அவனை குழியில் போட்டவங்க எடுத்து அந்த வர்த்தகர்கள் என்ன பண்ணுறாங்க? விற்றுப்படுகிறாங்களே. மீதியான இடத்துல என்ன பண்ணுறாங்க? விற்றுப்படுகிறாங்களே. பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது 20 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணாங்களாம்? எகிப்துக்கு போகும்பொழுது யோசேப்பை விற்று போடாங்களே. வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற பொழுது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலருடைய கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவளை யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. பாருங்கள், யோசேப்பை வெறும் சொற்ப 20 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யோசேப்பை விற்று போடுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். நம்முடைய ஒர்த்து இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். யோசேப்புடைய ஒர்த்தை பார்த்தோன்னா 20 வெள்ளிக்காசு தான். அடிமையெல்லாம் விற்கப்படுவதில் கூட அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் நிறைய காசுக்கு விற்கப்படும் பொழுது யோசேப்பு வெறும் சொற்ப பணமாகிய 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாங்க. அவருடைய வேல்யூ தெரியல.
ஆனால் பாருங்க, அவனை நேசிக்கிற தேவனுக்கும் அவனை நேசிக்கிற தகப்பனுக்கும் அவனுடைய வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் அவனை தேவன் என்ன பண்ணாரா, உயர்த்தி வைத்தார். தன் தகப்பன் என்ன பண்ணாரா, நேசித்தான். ஆனால் அவனுடைய வேல்யூ இந்த உலகத்தில் இருக்க தன் கூட பிறந்த சகோதரர்களுக்கு தெரியல. வெறும் சொற்ப பணமாக 20 வெள்ளி காசுக்காக அவனை விட்டு போடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி நீங்கள் நானும் இந்த உலகத்தில் நீதிமானாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிறகு நடக்கிற பொழுது நம்முடைய வேல்யூ குறைவாக தான் இருக்கும். இந்த உலகம் நம்மளை வேல்யூ பண்ணுற விதம், நம்மளை காரியங்களை வேல்யூ பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் இப்படிப்பட்ட ஆள், இந்த உலகத்தில் எவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறேன், ஆனால் இந்த உலகம் என்னை இப்படி வேல்யூ கம்மியாக நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொல்லி ஒரு வேளை நம்ம வேதனைப்படலாம். இந்த உலகத்தில் நம்முடைய ஒர்த்து ரொம்ப நம்ம யாருன்றது மேன்மை தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோசேப்பை கூட இந்த உலகம் அப்படி தான் எடை போட்டுச்சு. உங்களுடைய தேவன் பார்க்குற அளவுக்கு இந்த உலகம் நம்மளை பார்க்கறது கிடையாது. இந்த உலகம் ஒரு ஸ்கேல் வச்சுருக்குது. இந்த உலகத்துடைய அளவுகள் வேறு, தேவனுடைய அளவுகள் வேறு. ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்துடைய அளவுகள் படி தான் தங்களை என்ன பண்ணுறாங்க, சீர்தூக்கி பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் யாரும் மதிக்கப்படலையா, நம்ம எவ்வளோ செஞ்சு நம்ம அங்கீகரிக்கப்படலையே, நம்முடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையே என்று சொல்லி வேதனைப்படுகிறாங்க. யோசேப்பை குறித்து பாருங்கள், அவன் எந்த ஒரு நல்ல காரியம், எந்த ஒரு கெட்ட காரியத்தை செய்யாமல் அவன் நல்ல காரியத்தை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் அவனுடைய வேல்யூ என்ன பண்ணாங்க, அந்த உலகம் வெறும் 20 வெள்ளிக்காசுக்காக விட்டு போட்டுச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்தும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேல்யூ இல்லாமல் இருக்கிறீங்களா, உங்களை இடம் போடுற இந்த உலகம் வேறு விதமாக இடம் போடுதா, நீங்கள் கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. உங்களை புறக்கணிக்குதா அந்த உலகம், நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். யோசேப்புக்கு நடந்த எல்லா காரியத்தையும் தேவனை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். அதோடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிற எல்லா வேதனையான காரியங்களையும், துன்பமான காரியத்தை நீங்கள் கூட நடந்து போகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு நம்ம எலும்புகிற செய்கிற நபர்களுடைய காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அதனால எவ்வளோ வேதனைப்படுகிறது கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா யோசேப்பு நம்ம இது வாசிக்கும்போது பார்த்தா அவனை தூக்கி குழியில் போட்டாங்க, திருப்பி விட்டு போட்டாங்க, அடிமையாக போனா அப்படின்னு படிக்கும்போது அது இந்த சம்பவங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு ஒரு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அதன் ஊடே வாழ்ந்த யோசேப்புக்கு அது எவ்வளோ மன வேதனை உண்டாக்கியிருக்குன்னு பாருங்க, அந்த யோசேப்புக்கு எவ்வளோ வேதனை கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஆனால் இவைகள் மத்தியிலும் அவன் என்ன பண்ணான், தேவனை நம்புகிறத அவன் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை சொற்ப காசுக்காக என்ன பண்ணாங்க, அவனை விட்டு போட்டாங்கன்னு சொல்லி. அது மாத்திரமில்லை, இன்னொரு பெரிய மிக வேதனை என்ன தெரியுங்களா, அவனை குழிக்குள்ளே போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் 25, 24, 25 பார்க்கும் பொழுது அங்கே 24, 25 வாசிக்கிறேன், கேளுங்க, கவனிங்க. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில்லாத வெறும் குழியாக இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை எடுக்கும் போது கிலியாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவளை எகிப்து கொண்டு போகும்படி வர்த்தகங்களை, பிசின் தைலங்களையும், வெள்ளி போலங்களையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் சொல்லி பாருங்க. தன் சொந்த சகோதரர்களை குழியில் போட்டுட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் யோசேப்புக்கு. கூட பிறந்த சகோதரர்கள் ஒரு குழியில், தண்ணியில்லாத குழியில் போட்டாங்க, அவனை சாகும்படியாக போட்டுட்டு இவன் கேஸ்டில் உட்காந்து எப்பொழுது அவன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதது போல் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ இது எதை பார்க்குறோம்னா, எதை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, யோசேப்பினுடைய வேல்யூ அங்கே ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட. அதை குறித்து அவங்க வாழ்க்கையில் அந்த தாக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க. அவனை மறிக்க போகிறான், அல்லது அவனை கொண்டுட்டமே, அவனை சாகடிக்க முடியாது, குழியில் இறக்கிட்டமே அப்படின்ற ஒரு மனவேதனையே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நிறையங்களை பார்த்துருப்போம். பாரு, நமக்கு விரோதமாக இவ்வளோ செய்கிறான், ஆனால் நம்ம உலகத்தில் இப்படி கேஸில் நடந்து போயிட்டு நம்ம காரியங்களை அவங்க என்ன பண்ணுறான், ஒரு குற்றவுணர்ச்சியே இல்லாமல் வாழ்கிறாங்களே இந்த உலகத்தில் அப்படின்னு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். யோசேப்புடைய சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா, அவனை உணவு அவனை குழியில் போட்டுட்டு அவங்க எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை இதை கொஞ்சம் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவன் மறக்கப்பட்டு போயிட்டாங்க, குழியில் என்ன பண்ணிட்டான், அவன் மறந்து போயிட்டாங்க, அவனை மறக்கடிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியுமாக தேவன் அவன் நினைவுபடுத்தினார் யோசேப்பை. அவங்க பார்க்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுகிறார் சொன்னால், அந்த அடுக்கடுக்கு வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நம்முடைய சகோதரனை கொன்று அவன் அந்த இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் நமக்கு என்ன என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், விட்டு போடுகிறதுக்கு யூதா அங்கே என்ன பண்ணுகிறான், ஆலோசனை கொடுக்குறான். இந்த நினைப்பை யார் கொடுத்துருப்பான், தேவனாய கற்று தான் கொடுத்துருப்பான் அந்த யூதாவோட இருதயத்தில். ஏன்னா அவனை எல்லாரும் மறந்துட்டு அவனை என்ன பண்ண, குழியில் போட்டு அவனை சாப்பிட உட்கார, உலகம் நம்மளை மறந்துட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒரு வழிவாசத்தில் இருக்க யூதாவுக்கு அவன் நினைப்போட்டுகிறார். அவன் என்ன பண்ணான், யூதா உடனே இவனை குழியில் போட்டு கொள்றதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது, நம்ம ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணலாம், அவனை விற்று போட்டுடலாம், அடிமையாக விற்று போட்டலாம் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, விற்று போட்டுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம அப்படி தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம செய்த நன்மையை மறந்துருக்கலாம், நம்ம செய்திருக்கிற உதவிகளை மறந்துருக்கலாம். ஏன்னா அந்த உலகத்தில் நன்றி உணர்வு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். நன்றி நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு இந்த உலகத்தில், மறக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம அவ்வளோ செய்தமே அந்த நபருக்கு நான் அவ்வளோ செய்திருக்கிறேனே, ஆனால் அந்த மனிதன் என்னை மறந்துட்டானே என்று சொல்லி அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய நன்மை நினைக்கலையே,
நம்முடைய நீதி நினைக்கலையே அவங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள். அந்த சாப்பாடு தான் அவன் கொண்டு வந்தான். அவங்களுக்கு அவங்க பட்னியாக கிடக்கக்கூடாதுன்றக்காக சாப்பாடு கொண்டு வந்து உதவி செய்தான் யோசேப்பு. ஆனால் அவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க, கொல்லும்படியாக அவனை குழியில் போட்டாங்க. நீங்கள் செய்த நன்மையை உலகம் மறக்கும், அதாவது அவங்கள புறக்கணிக்கும். நீங்கள் வேதனைப்படாதீங்க, ஏன்னா இந்த உலகமே நம்மளை தூக்கி எறிஞ்சாலும் நம்மளை சேர்த்து கொள்கிறதுக்கு நம்முடைய தேவனாய் கர்த்தர் இருக்கார் என்பதை நாம் ஒருபொழுது என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடவே கூடாது என்னுடைய பிள்ளைகளே. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டத்தை குறித்து நீங்கள் ரொம்ப வேதனைப்படக்கூடாது. வேதனைப்பட்டு என்ன பண்ண மனமடிவாக இருக்கக்கூடாது. ஏன்னா யோசேப்பு அந்த குழியில் இருக்கும்போது கூட அவன் மனமடிவாகலை, தேவன் நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு வெளியில் விட்டு அடிமையாக வைத்தாங்க. அடிமையில் அங்கே என்ன பண்ணான், ஜெபித்து கொண்டிருந்தான். அங்கே போதிவார இடத்துல போய் தலைவனாய் மாறி மறுபடியும் அவன் சிறைக்கு சென்ற பொழுதும் அவன் மறக்கப்பட்டவனாக போயிட்டான். இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணார், அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். யார் மறந்தாலும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் இங்கே சொல்லுகிறது, ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் அவன் நினைவு கூறுகிறான். 42ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிற கேளுங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போதும் அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று சொல்லி ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். இங்கே யோசேப்பு தன் சகோதரருக்கு விரோதமாக அந்த பொய் பழியை சுமத்தி அவங்கள அங்கேயே இருக்க வைக்கணுன்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு காரியத்தை பண்ணுகிறான், ஒரு ட்ரிக் பண்ணுறான். இதை பார்த்து யோசேப்பு தான் அங்கே அதிபதியாக இருக்கிறான்றதை தெரியாமல் சகோதரர்கள் இந்த வேதனையான ஒரு காரியம், இந்த ஒரு காரியம் நமக்கு நேர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, நாம் யோசேப்புக்கு செய்த ஒரு காரியம் என்று சொல்லி எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, அந்த சகோதரர்கள் உணர்கிறாங்க. அந்த சகோதரர் என்ன பண்ணுறாங்க, உணர்கிறாங்க. அவன் சொல்லுகிறாங்க, நாம் சகோதரன் நம்மகிட்ட எப்பொழுது எவ்வளவு கெஞ்சி வேண்டும். நான் அங்கே பார்க்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போதும் அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே என்று சொல்லுகிறாங்க. பாருங்க, அந்த சூழ்நிலையில் யோசேப்பு எவ்வளவு கெஞ்சினான்றதை அங்கே சொல்லுகிறாங்க, அவன் எவ்வளவு மன வேதனைப்பட்டான்றதை அங்கே சொல்லுகிறாங்க. அப்படி செய்துமே நம்ம கேட்கல. அந்த காரியத்தை நம்ம யோசேப்புக்கு செய்த காரியத்தினால தான் நமக்கு இப்போ என்ன இருக்குது, இந்த ஒரு கெடுதல் நடந்திருக்குது என்று சொல்லி அங்கே சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நினைவு கூறுகிறாங்க. அவங்க செய்த தவறு என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நினைவு கூறுகிறாங்க. இதோடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு செய்த துரோகத்தை மற்றவங்க மறந்து போயிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறதுக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். யோசேப்பு செய்த காரியத்தை, அவங்க செய்த காரியம் தவறு என்பதை எத்தனையோ வருடங்களுக்கு விரும்புவதாக கர்த்தர் அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவங்க தெளிவாக சொல்லுகிறாங்க. இதை அங்கே பார்க்கும்பொழுது சகோதரர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நம்ம சகோதரர்களுக்கு துரோகம் செய்து தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, இப்போ நம்ம மேலே பழித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு என்ன பண்ணாங்க பார்த்து சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு. அது மாத்திரமல்ல, இந்த பிரிவு அந்த சகோதரர்கள் வேணால் அவனை குறித்து கவலைப்படாமல் இருக்கலாம். யோசேப்புடைய பிரிவை குறித்து அல்லது அவனை தூக்கி அவனை அடிமையை விற்று போட்டவே என்று சொல்லி சகோதரர்களுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஆனால் தகப்பனும் யோசேப்பும் மிகுந்த வேதனைப்பட்டாங்க, மிகுந்த வேதனையாக இருந்துச்சு. பார்க்கும்போது பென்யமீனை கண்ட உடனே அவன் அழுது புலம்புறான். சகோதரரை பார்த்தா ரொம்ப கண்ணீர் வடிக்கிறான். காரணம், அவனுக்குள்ளே இத்தனை வருடம் அவன் அதிபதியாக இருந்தாலும் தன் சகோதரர்கிட்ட போகணும், தன் தகப்பட்ட போன்ற அந்த ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் போக பயமும் வேறு. ஏன்னா எங்கே மறுபடியுமாக நம்ம சகோதரர்கிட்ட போனோம், அவன் மறுபடியும் நம்மளை கொண்டுருவாங்களோன்ற பயத்திலேயே அவன் என்ன பண்ணுறான், போய் சேரவும் முடியாமல் இவன் வேதனையில் என்ன பண்ணுறாங்க, வாடிக்கொண்டிருக்கிறான். சகோதரனை முகமுகமாக பார்த்த உடனே, இவனுக்கு பென்யமீனை பார்த்த உடனே, கூட பிறந்த சகோதரனை பார்த்த உடனே அவனுக்கு மிகுந்த வேதனை.